சாட்டர்டே ஆஃப்டர்நூன். நேற்றுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காய் எதுவுமே இல்லை, காலியாகிடுச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சு. உருளைக்கிழங்கும் ஒரு மாங்காவும் இருந்துச்சு. சரி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாம்பார் வச்சிடலாமே தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வெளில வச்சுருந்தா, அது எல்லாமே இழுத்து போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. சைடில் சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளை உளுந்து இருந்துச்சு, ஊற வச்சுருந்தேன். வடை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வடைக்காக ஊற வச்சுருந்தேன். மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூப் இருந்தால் ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சி பாருங்கள். தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஃபைனலாக வடையும் போட்டு எடுத்தோன்னே லஞ்சுமே சூப்பராக சாப்பிட்டாச்சு. இப்போல்லாம் பாப்பா வந்து ரொம்ப வைப் ஆகிடுறா, ரொம்ப நிறைய டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. பாப்பாவோட இந்த டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.